ஹாய் வியூவர்ஸ், விஸ்வாசம் படத்தோட திரை விமர்சனம். அஜித் நயன்தாரா நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து சிவா இயக்கியிருக்கிறாரு. இமான் இசையமைச்சிருக்கிறாரு. வெற்றி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். அஜித் படம் அப்படின்னாலே மாஸ் படம் அப்படின்ற எதிர்பார்ப்புலேயே அவருடைய ரசிகர்கள் எல்லாம் தியேட்டருக்கு வருவாங்க. இந்த படம் வந்து மாஸ் படம் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி படம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினதுனால இன்னும் எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தி இருக்குது. தல, அஜித், சிவா இவங்களுடைய கூட்டணியில் 4வது படம் இது. வீரம் படத்திற்கு அப்புறம் கிராமத்து பின்னணியில் அஜித் வந்து பல காரணங்களுக்காக இந்த படம் வந்து ரொம்பவுமே எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருந்தது. இந்த படம் இன்னைக்கு வந்து திரைக்கு வந்திருக்குது. தல அஜித்தோடைய ரசிகர்களை வந்து பூர்த்தி செய்ததா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். கொடுவிலார்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அஜித்குமார் வந்து ஒரு பெரிய மனிதர். இந்த ஊரில் திருவிழா நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து கலெக்டரே வந்து இவர்கிட்ட ஐடியா கேட்பார். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய மனிதர். இந்த சூழ்நிலையில் நயன்தாரா வந்து ஒரு மெடிக்கல் கேம்புக்காக அந்த ஊருக்கு வராரு. அவர் வர வழியில் வந்து அஜித்குமார் வந்து ஒரு சிலரை வந்து அடித்து பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த நயன்தாரா வந்து அவர் மேலே போலீஸில் புகாரும் கொடுக்குறாரு. சில காரணங்களுக்காக அந்த வழக்கை வந்து வாபஸும் பெறுகிறார். ஆரம்பத்தில் மோதல், அப்புறம் காதல் அப்படின்லாம் போய் அவங்களுக்கு இடையில கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்குது. ஏதோ சில காரணங்களுக்காக நயன்தாரா வந்து அஜித்தை விட்டு பிரிகிறார். பிரிஞ்சு மும்பைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அஜித்குமார் வந்து நயன்தாராவை பார்க்கறதுக்கு மும்பை போகிறார். மும்பைக்கு சென்ற அஜித் நயன்தாராவை பார்த்தாரா, அஜித்தும் நயன்தாராவும் இணைஞ்சாங்களா, அவங்க பின்னணியில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலோட கொடுத்தது தான் மீதி கதை. அடாவடி, அலப்பற, மாஸ் என தூக்குத்துறை கேரக்டருக்கு வந்து கச்சிதமாக பொருந்தி இருக்கிறாரு. முன்பாதியில் கொஞ்சம் கலகலப்பான நடிப்பையும் பின்பாதியில் கொஞ்சம் சீரியஸான நடிப்பையும் கொடுத்து வித்தியாசம் காட்டி சிறப்பாக நடித்து கொடுத்துருக்கிறார். ஹீரோயினாக நயன்தாரா செம மெச்சூரான நடிப்பு. இவருடைய இடத்துல வேற ஒரு நடிகை நடித்திருந்தால் இந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். வழக்கமான மசாலா படங்களில் போல பேருக்கு வந்து போகக்கூடிய கதாபாத்திரமாக இல்லாமல் ஹீரோயினுக்கு தேவையான காட்சிகளை அமைத்துள்ளார் இயக்குனர். காமெடிக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் விவேக், யோகி பாபு, ரோபோ சங்கர், தம்பி ராமையா இவங்கெல்லாம் அவங்களுடைய கேரக்டரை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. இமானின் இசையில் பாடல்கள்லாம் வந்து இனிமையாகவும் பின்னணி இசை வந்து மாசாவுமே அமைஞ்சிருக்குது. திலீப் சுப்ராயனின் ஸ்டன் காட்சிகள்லாம் அனைத்துமே சூப்பர். மொத்தத்தில் விஸ்வாசம் படத்தால் சிவா இஸ் பேக். தல ரசிகர்களுக்கு தரமான பொங்கல் ட்ரீட். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.